சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். என்ன காரணம்? பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் பிடிக்கலங்கிறதுனால இணைஞ்சிருக்கிறாரா இல்ல வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் ஒரு முக்கியமான தலைவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த 1972 காலகட்டத்திலே எம்ஜிஆரோடு வந்தவர் தான் திரு அன்வர் ராஜா அவர்கள். தென்னகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் அதிமுகவை வளர்த்தெடுத்த முக்கிய தளபதிகளில் ஒருவர். எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மிக நெருக்கமாக அதிமுகவில் ஒரு முக்கிய தலைவராக அவர்களால் பாராட்டப்பட்டவர். அதாவது 80கள் நினைக்கிறேன், 80களில் முதலில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பங்கெடுத்த போது தமிழகம் முழுவதும் அதிமுக தோல்வியை சந்தித்தது எம்ஜிஆர் காலத்துல. அப்பொழுது மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் அன்வர் ராஜா. மண்டபம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக அப்பொழுது அதிமுக சார்பில் பணியாற்றியவர். இதை பார்த்து எம்ஜிஆர் மிக வியப்படைந்து அவரை வரவழைத்து பாராட்டியது வரலாறு. மதுரையில எம்ஜிஆர் அவர்கள் மாநாடு நடத்திய போது அதிமுகவுடைய முக்கியமான அந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15 உறுப்பினர்களை அவர் அறிவித்தார். இவர்கள்தான் அதிமுகவுடைய அரசியல் பைலாவை கட்டமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 15 பேர்ல 13 பேர் எம்ஜிஆர் உடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர்கள். மீதம் 2 பேர் அப்பொழுது அமைச்சராக இல்லாத ஜெயலலிதா அவர்கள். 15வது நபராக சேர்க்கப்பட்டவர் திரு அன்வர் ராஜா அவர்கள். இப்படி எம்ஜிஆரால் மிகவும் பாராட்டப்பட்டவர். அன்வர் ராஜா மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். நீங்க அன்வர் ராஜா அவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள எம்ஜிஆர் படம் தான் இன்னைக்கும் இருக்கும். அவர் தான் ஒரு புரட்சி தலைவருடைய ரசிகன், தொண்டன் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர். இன்னொன்று, அதிமுகவை சிறுபான்மை மக்களுடைய பக்கம் கொண்டு சேர்த்த முக்கிய நபர்களில் ஒருவர் அன்வர் ராஜா. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் 2001 முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்வர் ராஜா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான நபர் தான் இவர். அதிமுகவை விட்டு விலகுவாரா என்பதே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது. காரணம், 2021 பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்த காலகட்டத்தில் தன் எதிர்ப்பை பதிவு செய்தார். இது பாஜகவோடு அதிமுக சேர்வதை அவர் விரும்பவில்லை, சிறுபான்மை மக்களும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்தார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த போது பாராளுமன்றத்தில் அப்பொழுது ஒரு எம்பியா இருந்தார். இதே காலகட்டத்தில் தான் ஓபிஎஸ் உடைய மகனும் எம்பிஆர். நான் சொல்றது 2014 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் 2014 இருந்து 2019 அந்த காலகட்டம். அப்பொழுது முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த போது பாராளுமன்றத்தில் முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து பேசியவர் அன்வர் ராஜா. முத்தலாக் சட்டம் இந்திய இஸ்லாமியர்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசினார். ஆனால் அதே காலகட்டத்தில் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் இந்த முத்தலாக் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்குகளை பதிவு செய்ததை பார்க்கிறோம். அப்பொழுதே பாஜகவுடைய இந்த சேர்க்கை சரியில்லை என்று ஒரு குரல் எழுப்பினார். 2021 அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்த காலகட்டத்தில் அவர் அங்கு இருந்தாலும் கூட எதிர்ப்பை பதிவு செய்தார். அவருடைய கருத்துக்கள்னால அங்க சலசலப்பு ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனா 2023 அவர் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்துச்சு.
அப்ப மீண்டும் வந்து எப்படி சேர்ந்தார்? அதிமுக இனி பாஜகவோடு கூட்டணி வைக்காதுன்னு சொல்லி எடப்பாடி சொன்னார். 2021 எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி முறிந்து விட்டது, இனிமே நாங்க வைக்க மாட்டோம். ஜெயலலிதா பாணிலேயே சொன்னாங்க. ஜெயலலிதா சொன்னாங்கல்ல ஒரு காலத்துல, பாஜகவோடு எப்பொழுதும் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை எடப்பாடியும் சொன்னார். இனிமே நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம் என்கிற சொல்லும் போதுதான் மீண்டும் அன்வர் ராஜா வந்து அதிமுக பக்கம் சேர்றார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி எடப்பாடியோடு முரண்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் இன்னும் சொல்ல போனா அவர் அடிப்படையில் சசிகலா ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிறவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடப்பாடி அவர்களுடைய வார்த்தையை நம்பித்தான் மீண்டும் அவர் வந்து அரசியல் களத்தில் முழுமையாக இறங்குறார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒதுங்கிட்டார். ஆனால் அது இன்னைக்கு வந்து பொய்த்து போனதுனால அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். இப்ப 2024 தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல் அதிமுக தனித்து நின்ற போது எஸ்டிபிஐ கட்சியை அதிமுகவோடு இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கு பின்புலமாக இருந்தவர் அன்வர் ராஜா. அதான் முக்கியமானது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் அதிமுகவை விட்டு விலகுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து வந்த போது பாஜகவை விட்டு அதிமுக விலகியதன் காரணமாக எஸ்டிபிஐ போன்ற கட்சியை அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதை மேடையேற்றியவர் அன்வர் ராஜா. மதுரையில கூட அந்த மிகப்பெரிய மாநாட்டில் அன்வர் ராஜாவுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது. அவர் இன்னைக்கு விளக்கப்பட்டிருக்கிறார். அதாவது விளக்கப்பட்டார் என்பதை விட அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற செய்தி வந்த உடனே அவர் விளக்கப்பட்டார். ஏன் இப்படி ஒரு முடிவு? நீங்க கூட கேட்டீங்க, அவருக்கு இதான் காரணமா, வேற எதுவும் பிரச்சனையானு? வேற எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் தொடர்ச்சியாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தொடர்ச்சியா சொல்கிறார். இப்ப இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், அதனுடைய அதிமுகவில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் என்பது ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நான் 2 பேரை சொல்லுவேன். ஒன்னு அன்வர் ராஜா அவர்கள், இன்னொன்று தமிழ் மகன் ஹுசேன். அவர் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த தமிழ் மகன் ஹுசேன் வந்து அவைத்தலைவராக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான முக்கியத்துவம் பாருங்களேன். நீங்க இப்பொழுது அவர் உடல்நலம் சரியில்லாமல் 4 மாதமாக மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு வந்து மருத்துவமனைக்கு செலவு கூட கஷ்டமாக இருக்கிறதுன்னு செய்தி வருது. அவர் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுடைய கட்சி கண்டுக்கவே இல்லை. ஒரு அவைத்தலைவராக இருக்கின்ற ஒருவர் முக்கியமான நபரை கூட அவர்கள் பெரிதாக கருதவில்லை. இப்பொழுது அன்வர் ராஜாவையும் கைவிட்டு விட்டார்கள். அவர் இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்கிறார். இதன் மூலமா என்ன செய்தி என்றால், இந்தியா முழுவதும் பாஜக எங்கெல்லாம் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் அங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களையும் அந்த கட்சியை விட்டு விளக்கின்ற வேலையை பாஜக செய்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியால் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு பீகார்ல 20 விழுக்காடுக்கு மேல முஸ்லிம்கள் இருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஆதரவு சிறுபான்மை சமூகம் கொடுத்தது. சிறுபான்மை சமூகமும் தலித் மக்களும் கொடுத்தாங்க. எப்பொழுது பாஜகவோடு நெருக்கமாக கூட்டணி அமைத்து இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி வைத்திருக்கிறாரோ, இன்னைக்கு அங்க வந்து சிறுபான்மை மக்களும் தலித் மக்களும் நிதிஷ்குமாரை விட்டு விலகி விட்டார்கள் என்று செய்தி வருது. இப்ப இதன் மூலமாக என்னன்னா, பாஜகவை நம்பித்தான் கூட்டணி கட்சிகள் இருக்க முடியும் என்கிற இடத்துக்கு கூட்டணி கட்சியை நகர்த்துறாங்க. இன்னைக்கு அதிமுக அடிப்படையில் ஒரு திராவிட கட்சி. இங்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதியை சார்ந்தவர்களும் இருக்காங்க. சிறுபான்மை வாக்குகள் எப்பொழுதுமே இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகும். இடையில கூட வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த பாஜகவோடு நான் இனி சேர மாட்டேன், எப்பொழுதும் எனக்கு அவர்களோடு உறவு கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதிமுகவுடைய சிறுபான்மை வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்பது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மீண்டும் இன்னைக்கு ஒரு இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல். இன்னொன்றை சொன்னார் அன்வர் ராஜா, நீங்க கவனிக்கணும். அதாவது இதுவரை தமிழ்நாட்டுல அதிமுகவோட சேர்கின்ற கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அதிமுக தான் முடிவு பண்ணும். அது எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல வரைக்கும் அவர்கள் அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைப்பாங்க, அதாவது தேர்தலில் சந்திப்பாங்க. அதிமுக தான் அதற்கு தலைமை வகிக்கும். ஆனால் இன்னைக்கு பாஜக சொல்கின்ற பேச்சை அதிமுக கேட்கிறது. பாஜக சொல் பேச்சை கேட்கின்ற நிலைமைக்கு அதிமுக இறங்கிவிட்டது. இது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்
அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய இந்த வருத்தம் என்பது அதிமுக தொண்டர்களுடைய வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமானது. இப்ப நீங்க ஒரு கேள்வி வரலாம், அப்ப அதிமுகவுக்கு உள்ள பிரச்சனையை நீங்க வெளியே வர்றீங்க, அதிமுகவுக்கு எதிர்கோட்டில் இருக்கின்ற திமுக போய் இணைகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னால் அதிமுக என்கிற கட்சியே திமுக எதிர்ப்பால் உருவானதுதான், அது எல்லாருக்கும் தெரியும். கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவன் நானு, அதனால என்னுடைய சாய்ஸ் திமுகவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திமுகவில் இல்லாம வேற கட்சி இல்லையா? இல்ல அங்க போனா தனக்கு சரியான ஒரு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு அச்சத்துல போகலையா? பாஜகவை எதிர்த்து விஜயும் களம் காண்கிறாரு, பாஜக எதிர்த்து சீமானும் பேசுறாரு, அது போன்ற கட்சிகளும் இருக்கு. ஆனா இவர் திமுக சான்ஸ் எடுத்திருக்கிறாரு. இங்க போனாதான் இல்ல மீண்டும் சீட்டு வேட்பாளரா நிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல போயிருக்கிறாரா? இது எப்படி பாக்குறது? நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. என்னன்னா, அதிமுக என்கிற ஒரு கட்சியே திமுகவுடைய எதிர்ப்பால் உருவான கட்சி தான். எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்றியதன் காரணமாக, அல்லது வெளியேற்றப்பட்டார் அல்லது அவரே வெளியேறினார் இல்லையா? அப்ப அந்த திமுக எதிர்ப்பின் காரணமாக உருவான ஒரு கட்சி தான் அதிமுக, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப 72 காலத்திலிருந்தே எம்ஜிஆரோடு அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே இருப்பவர் அன்வர் ராஜா, அதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப இன்னைக்கு அவர் விலகி, நீங்க கேட்ட கேள்வி திமுகவை தான் போயிருக்கணுமா, ஏன் நீங்க மதிமுகவுக்கு போக கூடாதா, அல்லது வேற வேற கட்சிகளுக்கு சென்று விட முடியாதான்னு கேட்கிறார். ஆனா ஒரு விஷயத்துல அன்வர் ராஜா தெளிவா சொல்றார். நான் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர், திராவிட கட்சியை சார்ந்தவர். இன்னைக்கு திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு அடிமை கட்சியாக மாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு முழுமையாக எடப்பாடி அதிமுகவை பாஜகவிடம் அடமான வைத்து விட்டார். அப்ப திமுக ஏன் திமுக ஒரு சாய்ஸா எடுக்கிறாரு? அதுக்கு அவரே சொல்றார், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற விடாமல் செய்யணும். அதற்கு திமுக மட்டும்தான் சாய்ஸ், வேற ஒன்னும் சாய்ஸ் இல்லைன்றாரு. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கங்களேன். அதில் நவாஸ் கனி கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளை வாங்கினார். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்தவர் 2வது இடத்துக்கு வரல, வெறும் 99,000 வாக்குகள் வாங்கி 3வது இடம், டெபாசிட்டே போச்சு. 2வது இடம் வாங்கியவர் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்துல போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வாங்கினார். அந்த அளவுக்கு ராமநாதபுரத்துல அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு விழுகல. காரணம், எந்த சிறுபான்மை மக்களும் வாக்களிக்கல, வெறும் ஜாதி ஓட்டுகள் மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு விழுந்தது. முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த அந்த ஜாதி ஓட்டு மட்டும்தான் விழுந்தது. அன்வர் ராஜா அப்பொழுதே ஒரு பிரச்சனை வந்தது. அதிமுக முக்கியமான நபர்களா இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் அதிமுக இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது என்று அதுல ஒரு குற்றச்சாட்டு வருது. அன்வர் ராஜா திமுக வேட்பாளருக்கு அந்த நவாஸ்கனி அவருக்கு வேலை செஞ்சாரு, அதிமுகவை விட அவருக்கு தான் அதிகமா வேலை செஞ்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு பாஜக வெளியிட்டு இருக்க அறிக்கையில அன்வர் ராஜா அந்த மாதிரி அதிமுகல இருந்து திமுகவுக்கு போயிட்டாரு, இணைஞ்சிட்டாருன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் பாஜக வெளியிட்ட அறிக்கையில அந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதாவது நான் திருப்பி சொல்றேன், இப்ப 2019 இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிட்டாருங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது நவாஸ் கனி தான் வேட்பாளராக இருந்தார். அந்த காலகட்டத்திலும் நவாஸ் கனி வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றார். அப்பொழுது இதே 3,40,000 வாக்குகளை இவர் நயினார் நாகேந்திரன் பெற்றார். அப்போதே இந்த குற்றச்சாட்டு வந்தது. சொல்ல போனா எங்களுக்கு ஓட்டு போட முழுமையாக சிறுபான்மை மக்கள் அங்க 25-24 விழுக்காடு இருக்காங்க. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 24 விழுக்காடு இஸ்லாமிய சமூகம் இருக்கு. கிறிஸ்துவ சமூகம் கிட்டத்தட்ட 10 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க. இப்ப இந்த வாக்குகள் பாஜகவுக்கு விழல. இது எப்படி அன்வர் ராஜாவை நீங்க குறை சொல்ல முடியும்? அப்பொழுதே அன்வர் ராஜா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்தார். பாஜகவோட கூட்டணி வைத்தால் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2021 நீங்க அப்படி வாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2024 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியே வைக்கல. 2019 கூட்டணி வச்சாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அங்க பாஜக தோற்று போய் விட்டது, நவாஸ் கனி வெற்றி பெற்றார். 2024 அதிமுக தனியா தான் நின்றுச்சு. அதிமுக தனியா நின்றுச்சு. அந்த ஓபிஎஸ் சுயேட்சையாக நின்று வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 3,42,000 வாக்குகள். ஆனா தனியாக அதிமுக நின்று வெறும் 99,000 வாக்குகள் தான் பெற்றாங்க. நாம் தமிழரே 97,000 வாக்குகள் பெற்றாங்க.
அப்ப அந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை எப்படி அங்க தழுவுனாங்க? ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்றீங்க அவர் வந்து அன்வர் ராஜா அவர்கள் நவாஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நான் அவரை பார்த்துட்டு வரேன். அவர் அரசியல் அதிமுகவில் ஒரு விசுவாசமான ஒரு தொண்டராக வேலை பார்ப்பவர். பாஜகவோடு கூட்டணி வைத்த 2019 காலகட்டத்தில் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேலை பார்த்தார். அது அவருக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனா வந்து அந்த சங்கடத்தை அவர் அனுபவித்தார். இந்த மாதிரி ஒரு சூழல் இஸ்லாமிய சமூகத்திட்ட போய் பேச முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆனாலும் அங்க வேலை பார்த்தார். அதுல மாட்டு கருத்துலாம் கிடையாது. இரண்டாவது, அன்வராஜா அவர்களை பொறுத்தவரை அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு அங்க இருக்கு. ராமநாதபுரத்துல அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 30-35 ஆண்டு கால அரசியல் அந்த பகுதியில் இருக்கு. அவர் வந்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை அங்க சுமந்து இருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு திமுக சேர்ந்ததுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது தவறு. அதாவது அரசியல் எல்லாமே அரசியல் தாங்க. யாருக்கு வேணாலும் எந்த கட்சியிலையும் சேர்வதற்கு உரிமை இருக்கிறது. எத்தனையோ அதிமுகவை சார்ந்தவர்கள் பாஜக போய் இணைஞ்சிருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும். அதிமுகவை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் பாஜக இணைஞ்சிருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு அதிமுக வந்து பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப அது இல்ல பிரச்சனை. திருப்பி திருப்பி அவர் வந்து என்ன சொன்னார் என்றால் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பதை ஏற்கல. அதுதான் முக்கியமான காரணம். ஜெயலலிதா அவர்கள் நான் இனி எக்காலத்திலும், அதையே அவர் சொன்னார், அன்வராஜாவும் சொன்னார், எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இனி அதிமுகவோடு கூட்டணி என்பது கிடையாது, அதற்காக தமிழக மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னவர் ஜெயலலிதா. அதை எடப்பாடி வந்து பின்பற்றவில்லை என்பதுதான் அன்வராஜாவுடைய குற்றச்சாட்டு. இப்ப இன்னொரு கூட வந்துச்சு இடையில வந்து எடப்பாடியை பற்றி அவன் இவன் என்று பேசிய ஒரு வீடியோ வெளியே வந்து தெரியுமா? ஒருமையில் பேசிவிட்டார்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து அதிமுகவை அடகு வைத்து விட்டார் என்று அவர் யாரிடமும் சொன்ன விஷயம் ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியே வந்துச்சு. அதற்கு கூட அவர் வந்து எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்ட நிகழ்வும் நடந்தது. அதெல்லாம் உண்மைதான். நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட எடப்பாடி எப்பொழுது வந்து முதலமைச்சராக ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் 2019 தேர்தலில் இருந்து, பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இன்று வரை அதிமுகவோட பாஜக சேரும் பொழுது எதிர்ப்பு தெரிவித்தவர் அன்வராஜா, வெளியே வந்த பொழுது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவர் அன்வராஜா. இன்னும் சொல்ல போனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மை மக்களை அதிமுகவோடு பயணிக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் அன்வராஜா. அதுதான் முக்கிய உதாரணம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனாலும் கூட ராமநாதபுரத்தில் தோல்வி என்பது அங்கு ஜாதி வாக்குகள் பிரிந்தது முக்கியமா. ஏன்னா ராமநாதபுரத்துல முக்குளத்தோர் சமூகம் என்பது அதிகமா இருக்கு. அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஓபிஎஸ்க்கு போச்சு. அதுதான் மிகப்பெரிய தோல்வி. அது அன்வராஜா காரணம் அல்ல. அப்ப இதற்காக வந்து அவர் முயற்சித்த காலகட்டம் என்பது முக்கியம். எடப்பாடி சொன்னார்ல, நாங்க வந்து பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், இதை வந்து இஸ்லாமிய சமூகத்திடம் போய் சொல்லுங்க, இஸ்லாமிய காவலர்களாக நாங்கள் இருப்போம், திமுகவை விட நாங்கள் நம்பிக்கையானவர்கள், நாங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொண்டோம், இனி பாஜகவோடு உறவு கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் என்று எஸ்டிபிஐ நடத்திய மாநாட்டில் பேசினார். அப்பொழுது எடப்பாடிக்கு பின்னே உட்கார்ந்திருந்தவர் அன்வராஜா. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். எஸ்டிபிஐ மதுரையில் நடத்திய மாநாட்டில் எடப்பாடி பேசும் பொழுது இந்த பேச்சுக்கு பின்னே உட்கார்ந்திருந்தவர் அன்வராஜா. அவர்கள் அந்த நடத்திய அந்த இஃப்தார் பார்ட்டியில் இதே வார்த்தையை பயன்படுத்திய போது அதற்காக கைதட்டியவர் அன்வராஜா. அந்த கூட்டணி ஏற்படுத்த முக்கிய காரணமாக இருந்தவர் அன்வராஜா. இது எல்லாம் இருக்கும் பொழுது திடீரென்று உடைத்து விட்டு டெல்லியில போய் நீங்க அமித்ஷாவை பார்த்து பாஜகவோடு நாங்க கூட்டணின்னு சொல்லி, நாங்க 2026 தேர்தல் கூட்டணின்னு சொல்லி சொன்னும் போது மனம் உடைந்து போனவர் அன்வராஜா. முக்கியம், மனம் உடைந்துதான் வெளியே போயிருக்காரு. அவர் ஒண்ணு இங்க வெளியே போகணுங்கிற கட்டாயம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. பல்வேறு சூழ்நிலை அவர் பார்த்திருக்கிறார், பல்வேறு நெருக்கடி. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி ஜெயலலிதா என்று இரு பிரிவுகளாக அதிமுக பிரிந்த போது ஜானகியுடைய அணியில் இருந்தவர் அன்வராஜா. எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மார் அணியில் இருந்தவர் அன்வராஜா அவர்கள். அதுல போட்டியிட்டு தேர்தலில் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் கட்சி இணைந்த பொழுது ஜெயலலிதா அவர்களை சந்தித்து மீண்டும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தவர் அன்வராஜா. அப்பொழுது கூட அவர் அதிமுக விட்டு வெளியே போகல. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு எடப்பாடி வந்து முதலமைச்சராக வந்த பிறகு சசிகலாவுடைய ஆதரவாளர் என்று வெளிப்படையாக சொன்னவர் அன்வராஜா.
அப்பொழுது கூட அவர் அதிமுக விட்டு வெளியே போகல, சசிகலா அணிக்கு போகல. அப்ப பல நெருக்கடிகள் அவருக்கு. பாஜகவோடு 2021 வந்து கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு அப்பொழுது கூட அவர் அங்குதான் இருந்தார். 2019 இப்ப 2024 தனியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தவர் அவர் தான். இப்படி பல்வேறு நெருக்கடிகளில் இருக்கும் பொழுது கூட அன்வர் ராஜா கட்சியை விட்டு வெளியே போகல, அதிமுக தான் பயணிச்சார். அப்ப அப்படிப்பட்டவர் வந்து இது வந்து ஒரு அரசியல் காரணம், அவருக்கு வந்து தேர்தல் தான் காரணம், அவர் வந்து இது சுய லாபத்துக்காக திமுகவுக்கு போயிட்டார் என்று சொல்வது ஏத்துக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையை ராமநாதபுரம் தொகுதியில் களம் கண்டவர். அவர் அங்கு வந்து அதிமுகவை கட்டமைத்த ஒரு முக்கியஸ்தர்கள் ஒருவர். சிறுபான்மை மக்களை அதிமுக பக்கம் கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் அவர். இன்னும் சொல்ல போனா ராமநாதபுரம் தொகுதி என்பது மீனவர் தொகுதி. அந்த பெரியபட்டினம், ராமேஸ்வரம், புதுமடம், அங்க தொண்டி என்று அந்த கடற்கரை ஓரங்கள் இருந்த மீனவர்களை மீனவ நண்பர்கள் என்று அழைத்து அந்த மீனவர் அணியை பலப்படுத்தியவர் அன்வர் ராஜா. அவர்களை அதிமுக பக்கம் உள்ளே கொண்டு வந்தவர் அன்வர் ராஜா. மண்டபம் ஒன்றிய அந்த பெருந்தலைவராக பணியாற்றியவர் அன்வர் ராஜா. பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காரு அவர். அதனால வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு பயந்துகிட்டு இல்ல வந்து நான் ஒரு சுயலாபத்துக்காக திமுகவுக்கு போனதை ஏத்துக்க முடியல. அவர் இன்னைக்கு பஸ்ட் ஆயிட்டார். இன்னைக்கு வந்து அவர் வந்து உடைந்து போய்விட்டார். அன்வர் ராஜா உடைந்து போய்தான் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்கிறார். என்ன காரணம்? பாஜகவை பலமாக எதிர்க்கின்ற ஒரு அணிக்கு போகணும் என்றால் அது திமுக அணிதான். வேற சாய்ஸ் அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து இன்னைக்கு வேற சாய்ஸ் இல்லை. அப்ப பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து தான் போயிருக்கிறார். அதனால இது வந்து ஒரு சுயநலம். எனக்கு அவருக்கு வந்து நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், ஏற்கனவே பல பதவிகளை பார்த்துட்டாரு. அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கார். இனிமே மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் அப்படின்றலாம் ஆசைப்படுவதெல்லாம் ஏற்கனவே அவர் அனுபவித்து விட்டார். அப்ப அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இந்த வயதில் 70 வயதுக்கு மேல இன்னைக்கு திமுகவில் இணைந்தது என்பது அதிமுக இன்னைக்கு பாஜக பக்கம் அடகு வைக்கப்பட்டு விட்டது, அடிமைகளாக இருக்கிறார்கள், சுயமரியாதை என்கிற அந்த ஒற்றை வார்த்தையில் தான் அவர் போயிருக்காரு. நான் பாக்குறேன் அங்கு சுயமரியாதை இல்ல. அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள், அது குறிப்பாக எடப்பாடி அடகு வைத்து விட்டார் என்கிற அந்த ஒற்றை வருத்தம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு திமுக பக்கம் அவரை நகர்த்தி இருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் அன்வர் ராஜா அவர்களை மேலும் பல தலைவர்கள் அதிருப்தியா இருக்கிறதா சொல்றாரு. அதுதான் சொல்றேன். இது வந்து இவர் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ் தான். அவர் தான் சொல்றாரு, என்னை போன்று பல்வேறு தலைவர்கள் அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கிறார்கள். இப்ப இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அன்வர் ராஜா. அப்படிதான் பாக்குறேன். இப்ப இவருக்கு பின்னே பல்வேறு நபர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றுதான் பாக்குறேன். இது எடப்பாடி அதிமுகவை சிறுமைப்படுத்தி விட்டார் என்கிற அந்த இடத்தில் தான் இவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பாக்குறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.